ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. சாரி கொஞ்சம் நாளாக வீடியோஸ் போட முடியல. கொஞ்சம் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைகள். அதனால் வீடியோ போட முடியல. நம்ம வீடியோ போடாத நேரத்தில் எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. விஜயோட பிரச்சாரம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த வகையில் ரொம்பவுமே நீட்டான ஸ்மூத்தான பிரச்சாரங்கள்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அண்ட் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கள்ள ஓட்டுலாம் போடப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. அதுக்காக நான் கேட்டதுக்கு இல்லை ரீ எலெக்ஷன்லாம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில இடத்துலலாம் டிஎம்கே கள்ள ஓட்டு பண்ணி அராஜகம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நியூஸ்லாம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அந்த வகையில இப்ப பார்த்தீங்கன்னா, என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் போல். அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குமே எக்ஸிட் போல்லாம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, திடீர்னு 6 மணிலேருந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது இப்படி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது, டிஎம்கே முன்னிலை இருந்தாங்க. டிஎம்கே தான் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு சொல்றத சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா 2வது இடத்துல ஏடிஎம்கே, 3வது இடத்துல டிவிகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ்காரங்களும் இதே தான் போட்டுட்டு இருந்தாங்க. அத ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள்னா 10 சீட்டுலாம் 20 சீட்டு தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்டிடிவி பார்த்தீங்கன்னா, இல்ல தாவேகா தான் ஆட்சி அமைக்க போகுது. 98லேருந்து 120 இடங்கள் வரைக்கும் தாவேகா தான் பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்து கணிப்பான வெளிய விட்டுருக்காங்க. அந்த வகையில விஜய் ஃபேன்ஸ்லாம் எடுத்து வச்சதுன்னா இதுதான்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி என்னதான் இது எக்ஸிட் போல் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு. ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்றத கேட்டதுனா ஒரு கருத்து கணிப்பு எடுப்பாங்களாமா. அத வச்சு யாருக்கு யாரு ஜெயிப்பா அப்படின்றத வச்சு இது சொல்லுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட்டா இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, என்கிட்டலாம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டது கிடையாது. இதே மாதிரி நான் நெறைய பேர்ட்ட கேட்டதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இத வச்சு எப்படி பார்த்தீங்கன்னா, இவங்க கருத்து கணிப்பு எடுத்திருப்பாங்க. விஜய் அவர்கள் தான் ஜெயிப்பாரு. டிஎம்கே தான் மறுபடியும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்றதே தெரியல. இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு. என்னைய விட்டீங்கன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி 4ஆம் தேதி எலக்ஷன் அன்னைக்கு பார்த்தோன்னா தெரிஞ்சுப்போம். அந்த வகையில கண்டிப்பா ஒரு சம்பவமா தான் இருக்க போகுது. கண்டிப்பா விஜய் அவர்கள் தான் ஜெயிக்க போறாரு. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா நெறைய பேர் ஓட்டு போட்டவங்க நடிகர்கள்லாம் முக்காவாசி பேர் விஜய் அவரோட ட்ரெஸ் கோட் மெயின்டெயின் பண்ணி ஓட்டு போட்டுருக்காங்க. இது இல்லாம நெறைய பேர்னா விஜய் மாரியே நார்மல் பீப்பிள்ஸ் போயிட்டு விஜய் மாரியே ட்ரெஸ் கோட் பண்ணிலாம் ஓட்டு போட்டுருக்காங்க. நெறைய பேர் இன்ஸ்டால எல்லாத்துலயுமே ட்ரெண்டிங்னா விஜய்க்கு தான் போட்டேன், விஜய்க்கு தான் போட்டேங்கிறாங்க. பட் ஆனா ஏடிஎம்கேவும், டிஎம்கேவும் நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அர்த்தத்தில சொல்றாங்க அப்படின்றதே தெரியல. நம்மளாவது வர கூட்டத்த வச்சு நெறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. சோசியல் நியூஸ்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் அவங்க எப்படி சொல்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கேட்டா கள்ள ஓட்டு போட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே சொல்லிட்டு இருக்கிறதா நம்ம பசங்க அடிச்சு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜய் அவர்கள் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்றது பாதி தெரிஞ்சிருச்சு. மீதி தெரிஞ்சிரும். இதுக்காக விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு. அதில அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடிஞ்சதும் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா எந்தெந்த தொகுதிகள்ல யார் யார் வெற்றி பெற்றார்களோ அந்த ஒரு வேட்பாளர் நேரா என்ன பார்க்கணும். என்ன பார்த்துட்டு தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நைட்டு 10 மணி, 11 மணி எப்ப ஆனாலும் சரி நீங்க என்ன பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு மாரி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேட்பாளர்கள பார்த்தீங்கன்னா, காசு குடுத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காசு குடுத்து வாங்குனாலும் போமாட்டாங்க. பட் இருந்தாலும் அடிச்சு தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது சம்பவம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால என்ன பார்த்துட்டு தான் நீங்க போகணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காராமா விஜய் அவர்கள். அந்த வகையில இது ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு. அந்த வகையில வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஒரு கருத்து கணிப்பு சொன்னேன் இல்லையா? எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் வந்துச்சு, ஏடிஎம்கே வந்துச்சு, டிவிகே இது டிஎம்கே வந்துச்சு. 3 கட்சிகளும் வந்துடுச்சு. எங்கடா நம்ம நாம் தமிழர் கட்சிய இப்ப காணோமேன்னு பார்த்தா, மற்றவையில போட்டு 0ன்னு போட்டாங்க. எக்ஸிட் போலே எக்ஸிட்டான ஒரு கட்சினா, அது நம்ம நாம் தமிழர் கட்சி தான்டா. பாவம் நம்ம சாட்டை பேசின பேச்சுக்கெல்லாம் ஊத்தி முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பண்ணி விட்டாங்க. சோலி முடிஞ்சுச்சு அப்படின்ற மாரி அவரோட இதெல்லாம் வரவே கிடையாது. அந்த அளவுக்கு போயிடுச்சு. இதுக்காக சாட்டை இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கட்டும். அவர் எப்படி செயல்படுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி பேசிட்டு இருக்காரு. என்னடா நடக்குது இவன் என்னடா இப்படி பச்சோந்தி மாரி மாறி மாறி பேசிட்டு இருக்கானே அப்படின்ற மாரி தான் இருக்குது. அந்த மாரி தான் சோசியல் மீடியாஸ்ல போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம நாம் தமிழர் கட்சி இந்த வாட்டி வாய்ப்புகள இழக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 3 கட்சி இருக்கு. 3ல கண்டிப்பான தாவேகா தான் வந்துரும்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்கள் நெறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அந்த வகையில வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு டேட் 1. எல்லாருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். 1, 2, 3 இன்னும் 2டே நாள் தான் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. சம்பவம் லோடிங் அப்படின்னு தான் சொல்லணும். மே 4ஆம் தேதி கண்டிப்பா ஏதோ ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆகுற மாரி செம்மையா எனர்ஜி ஆகுது. ஏன்டா மே 4ஆம் தேதி வரைக்கும் போனீங்க? சீக்கிரமா கொண்டு வந்து வைக்க வேண்டியதான்டா அப்படின்ற மாரி தான் இருக்குது. எஸ் தளபதியோட படங்கள் அப்டேட் வரும்போது வெயிட்டிங்ல வெறி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வெறியில இருப்போமோ அந்த மாரி தான் வெறி ஆகுது. இன்னும் 2 நாள் தான். பார்ப்போம் என்ன மாதிரியான சம்பவத்த பண்ணி தாவேக்கா ஆட்சிய பிடிக்குதா? இல்ல வேற யாராவது வராங்களா? இல்ல டிஎம்கே வருதா? அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸிட் போல்ல பார்த்தீங்கன்னா, என்டிடிவி கருத்து கணிப்புல டிவிக்கு தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா பாலிமர் நியூஸ் அண்ட் சன் நியூஸ் அண்ட் நியூஸ் 24/8 இந்த நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா, இல்ல டிஎம்கே தான் மறுபடியும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு மாரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பத்தி உங்களோட தாட்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, இந்த மாரி தளபதி பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.